புதுக்கோட்டையை சேர்ந்த பாலா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகுது. ஒரே ஒரு பையன் ஒரே ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. இவங்க ஒரு சராசரி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். இருக்கிறது வாடகை வீடு, ஆனா சொந்தமா இடம் இருக்குது. எப்படியாவது நம்மளும் மத்தவங்க போல நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு தான் கணவரும் மனைவியும் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்க்கறாங்க. ஏதோ ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு தான் பணம் சேர்த்திருக்காங்க. நம்மளும் சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா வேற எங்கேயாவது வெளிநாட்டுக்கு தான் போயாகணும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மனைவி நம்ம பாலா கிட்ட பார்த்தனா சொல்றாங்க. பாலாவும் சரி, நீ இங்கே இரு, நான் எப்படி வெளிநாட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. மனைவியோடைய பெயர் கஸ்தூரி. கஸ்தூரி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாத்தீங்கன்னா இட்லி வியாபாரம் பண்றது, அதுக்கப்புறமா பூ வியாபாரம் பண்றது, இதே மாதிரி காய்கறி வியாபாரம் பண்றது, இது மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கணவர் வெளிநாட்டுக்கு போயிடுவாரு அப்படின்னு முடிவு பண்ணி தாங்கிட்ட இருக்கிற பணத்தை, சேமிப்பு பணத்தை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நான் தாங்கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ், தாலி எல்லாத்தையும் பார்த்தனா அடகு வச்சு அந்த பணத்தை பார்த்தனா ரெடி பண்ணி நம்ம கணவர் பாலா கிட்ட தராங்க. பாலாவும் சரி, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயாகணும்னு முடிவு பண்ணி கடுமையா போராடி ஒரு வழியா பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் போய் முடிச்சிடுறாங்க. போன உடனே ஓரளவுக்கு போதுமான அளவுக்கு சம்பளம் தான். அதுக்கப்புறம் போக போக நல்ல ஒரு சம்பளம், ஓவர் டைம் அப்படின்னு பார்த்து நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போகும்போது மனைவி கிட்ட சொல்றதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நான் உன்னை நம்பி மட்டும்தான் போறேன், முக்கியமா உனக்காகவும் உன் பிள்ளைங்களுக்காகவும் தான் போறேன், பார்த்து பத்திரமா இருந்துக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனா மனைவி கஸ்தூரி பக்கத்து தெருவை சேர்ந்த ராஜு அப்படிங்கிறவங்க கிட்ட ஆரம்பத்திலேருந்தே நட்பு ரீதியா பழக்க வழக்கம் வச்சிருந்திருக்காங்க. அவங்க கூட பழக்கம் போன் கால், வீடியோ கால் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தனா போயிடுச்சு. இந்த விஷயத்த கஸ்தூரி கிட்ட பாத்தீங்கன்னா கஸ்தூரி தன்னுடைய கணவர்கிட்ட பெருசா காட்டிக்க கிடையாது. நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு பத்திரமா வீட்டுல தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா கணவர் அனுப்பிச்சுட்ட பணத்தை எல்லாம் சேர்த்து ஒரு வீடு ஒண்ணு கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வீட்டுக்கு பணம் கொஞ்சம் அதிகமா தேவைப்பட்டுச்சு. இதனால நம்ம கஸ்தூரி அவங்க கூட நெருங்கி பழகினவங்கள்ட்டே பாத்தீங்கன்னா இப்ப ராஜு கிட்டே பாத்தீங்கன்னா பணம் கேட்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அவரும் சரி பணம் அளவுக்கு அதிகமா கொடுத்துட்டாங்க. ஆனா அவருக்கு திருமணமாகி அவருடைய மனைவி வேற ஒரு பக்கம் தொடர்பு கொண்டு அங்கேயே போய் முடிச்சிடுறாங்க. இதனால கஸ்தூரி கிட்ட நல்லா நெருங்கி வேற ஒரு எண்ணத்துல பழகிருக்கிறாங்க. கஸ்தூரி அதை பத்தி புரிஞ்சுக்காம அவங்க தான் பணம் தராங்களே அப்படின்ட்டு அந்யூன்யமா பேசுறாங்க, பழகுறாங்க. இந்த பக்கம் கணவரும் சரி இரவு பகல்னு பார்க்காம கடுமையான உழைக்கிறாங்க. வீடு ஒரு வழியா கட்டி முடிச்சிடுறாங்க. அவங்க வீட்டுல இருக்கிற நம்ம கஸ்தூரியும் சரி, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ராஜுவும் சரி வெளியிடங்களுக்கு போறது, வெளியிடங்களுக்கு தங்குறது, அதே மாதிரி சுற்றுலா தலம், இந்த பக்கம் கோவில் அப்படின்ட்டு தன்னுடைய பிள்ளைய அழைச்சுக்கிட்டு அவரு கூடயும் பாத்தீங்கன்னா சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கிற பாலாவுக்கு எதுவுமே தெரியாது. ஒரு நாள் பாத்தீங்கன்னா வீடு கிரக பிரவேசம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நீட்டா பிரம்மாண்ட முறையில பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. பாலாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா நம்ம ஃபாரின்ல இருந்தாலும் மனைவி கஷ்டப்பட்டு எப்படியோ ஒண்ணு வீடு கட்டி குடி போயாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன, ஏதோ கொஞ்சம் சேமிப்பு இருந்தா போதும். கண்டிப்பா நம்ம ஊருக்கு போனதுக்கு அப்புறமா நம்மளுடைய வாழ்க்கை டோட்டலா மாறிடும். ஏதோ ஒரு சிறு தொழில் பண்ணினாலுமே நம்ம மனைவி பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு அங்கேயே நிம்மதியா இருந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல ஊருக்கு கிளம்புறாங்க. ஆனா வரும்போது தன்னுடைய மனைவி கிட்ட எதுவுமே சொல்ல கிடையாது. ஏன்னா சர்ப்ரைஸா பார்த்தா போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. மனைவி உண்மையிலுமே வீட்டில இருந்து இருக்கிறாங்க. பின்னாடியே பார்த்தனா வட்டி பின்னாடியே பார்த்தோன்னா தொடுறாங்க. மனைவிக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப இன்ப அதிர்ச்சி ஆயிடுது. எப்ப வந்தீங்க, நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கிறேன், உங்ககிட்ட சொல்லாம வந்தது உனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஷாக் கொடுக்கதான் அப்படிங்கிற மாதிரி ஜாலியா பேசிக்கிறாங்க. 2 பேருமே பிடிச்சதை பார்த்தா சமைச்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா மனைவிக்கு பார்த்தீங்கன்னா மனைவி கஸ்தூரிக்கு ஒரு மனசு உளைச்சல் பார்த்தா ஓடிக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி அவங்க கூட ராஜு கூட பேசி இருக்கிறோம், பழகி இருக்கிறோம், கொஞ்சம் பணமும் வாங்கி இருக்கோம், அந்த பணத்தை திருப்பி கொடுத்திருக்கிறோம். இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தன்னுடைய கணவர்கிட்ட கடைசி வரைக்கும் மறைச்சிருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை நம்ம கணவர்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த விஷயத்த சொல்றாங்க. நீங்க வெளிநாட்டுல இருக்கும் போது நான் அவங்க கூட பேசினது, பழங்களது, வெளியிடங்களுக்கு சுத்தி பார்த்தது இதெல்லாம் உண்மைதான். ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நான் எந்த தப்பும் பண்றதில்ல. இதுக்கப்புறமா நான் உனக்கு உண்மையா இருப்பேன் அப்படின்ட்டு பார்த்தா சொல்றாங்க. உடனே கணவர் பாலா எதுவுமே பேசாம என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அதிர்ச்சியில கிடக்குறாங்க. உனக்காக, உன்னுடைய பிள்ளைங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்துக்காக நான் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு எவ்வளவோ அசிங்கப்பட்டு எவ்வளவோ
தூங்காம கொள்ளாம நான் வந்து சம்பாரிச்சு அனுப்பி வச்சா நீ வந்து இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு ரொம்ப கடிச்சுக்கிட்டாங்க. ஆனா இருந்தாலும் பாலா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து இப்போதைக்கு வேற வழி கிடையாது, நம்ம மனைவி தான் எல்லாம், நம்மளுடைய ஃபியூச்சர் எல்லாமே பிள்ளைங்க தான், நம்மளுக்கு சொந்த பந்தம் பெருசா கிடையாது, நம்மளுடைய மனைவிக்கு உண்மையான கணவரா வாழலனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி மனைவி கிட்ட பெருசா காட்டிக்காம இதுக்கப்புறம் உண்மையா இருந்தா போதும் அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்தனா சேர்ந்து வாழ வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் கஸ்தூரி அப்படி இப்படின்னு பார்த்தனா தப்பு பண்ணியிருந்தாலும் கடைசியில பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவர் பாலாவுக்கு உண்மையை சொல்லி இதுக்கப்புறமா திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதனால தன்னுடைய கணவரை கடைசி நிலை வரைக்கும் பார்த்தனா விட்டு கொடுக்காம கணவர் மனைவி ரெண்டு பேருமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.